Hi friends, welcome to the second episode of 2025 series. நான் கௌதம். வெல்கம் டு மை சேனல். ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே அதிகமாக வியூஸ் போன ஒரு சீரீஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்குவிட் கேம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய டெட்லியஸ்ட் கேம்னு. இதை வெறும் சர்வைவல் கேம்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. டீம் ஒர்க்கில் இருந்து சக்ஸஸோட லிமிட்டேஷன்ஸ் நமக்கு குறைய அதையெல்லாம் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணி நம்ம முன்னேறதுன்னு அவ்வளோ விஷயங்கள் அடக்குன ஒரு தரமான ஒரு படம். ஸ்குவிட் கேம் நமக்கு சொல்லிக் கொடுத்த 10 தரமான லைஃப் லெசன்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ட்ரஸ்ட் மீ, லெசன் நம்பர் 10 கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை கம்ப்ளீட்டாக மாற்றி உங்களை சக்ஸஸை பார்க்க வைக்கும். டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சியோன் ஜி ஹூன், இவர் தான் இந்த மூவியோட மெயின் கேரக்டர். வாழ்க்கை நம்மளை அதில் பாதாளத்தில் தொங்க விட்டாலும் அதெல்லாம் டேக்கிள் பண்ணி நம்மளால் முன்னேற முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு தரமான ஒரு கேரக்டர். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ், ஃபேமிலி இஷ்யூஸ், லைஃப் த்ரெட்னிங் கேம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களால் சக்சீட் ஆக முடியும் அப்படிங்கிறத உணர்த்தின ஒரு கேரக்டர். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுறதை மட்டும் விட்டுறவே கூடாது. ரெசிலியன்ஸுங்கிறது நீங்கள் தோல்வியை பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. எவ்வளோ தான் தோல்வி வந்து எவ்வளோ தான் அடிபட்டாலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் எழுந்து ஓடுறீங்களா அப்படிங்கிறத சொல்கிறது தான் ரெசிலியன்ஸ். அப்படி நீங்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து ஓடும்போது தான் உங்களோட ட்ரூ பொட்டன்ஷியல் என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட வாழ்க்கையே ஒரு ஸ்குவிட் கேம் மாதிரி தான். ஏகப்பட்ட லெவல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஹனிகாம் ஷேப்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயமாகட்டும், இல்லை தக் ஆஃப் வாரில் எப்படி ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுறது வரைக்கும் இருக்கிற நிறைய லெவல்ஸ் நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் சர்வைவ் ஆக முடியும். அடாப்டபிலிட்டிங்கிறது வெறும் ஸ்கில் மட்டும் கிடையாது. சேலஞ்சஸை எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாத்திர ஒரு சூப்பர் பவர் அது. ஸ்குவிட் கேமில் ஒரு எப்பிக்கான ஒரு கேம் இருக்குது. அது என்னன்னா தக் ஆஃப் வார் கேம். இது முழுக்க ஒரு பவர் பேஸ்டு கேம். பலசாலியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. எலிமினேட் ஆகிறவங்க கீழே விழுந்து செத்துருவாங்க. இதுதான் இந்த கேமோட ரூல். ஆனால் இந்த கேமோட ரிசல்ட் எப்படி அமையும் அப்படின்னா, பலசாலியான டீம் தோற்றுரும். அவங்கள விட பலத்தில், உடல் வலிமையில் கம்மியாக இருக்கிற டீம் ஜெயிச்சிடும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பலசாலியாக இருக்கிற டீம் வந்து தன்னுடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு டீமாக செயல்பட மறுத்துருவாங்க. இதிலிருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய ஸ்கில்டு பர்சனாக இருந்தாலும் சரி, தனியாக இருக்கிறத விட டீமாக இருந்து செயல்பட்டால் சாத்தியமே இல்லாத விஷயம் கூட சாத்தியப்படும். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாடை பில்ட் பண்ணி நம்பிக்கையோடு செயல்படுங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். சில நேரத்தில் வாழ்க்கைங்கிறது வெறும் லக்கை பேஸ் பண்ணி மட்டும் இருந்துடாது. பெட்டர் ஸ்ட்ராட்டஜியாக போடுறது ரொம்ப அவசியமான ஒன்று. அதை நமக்கு உணர்த்துறதுக்கு தான் மார்பிள் கேம் இருக்குது. மார்பிள் கேமில் ரூல்ஸ் என்னமோ ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் செம்ம ரூத்லெஸ்ஸாக இருக்கும். கேமோட மொத்த டியூரேஷன் 1 hour. ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனோட கையில் இருக்கிற மார்பிள் கவுண்ட்டை நம்ம ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு நம்ம கெஸ் பண்ணணும். பட் இதில் ட்விஸ்ட் என்னன்னா, லாஸ்ட் வர யார் தான் வின்னர்னு தெளிவான கன்க்ளூஷன் கிடைக்கல அப்படின்னா 2 பேருமே எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அங்கே நிறையவே இருக்குது. அப்படி எலிமினேட் ஆகிறவங்களுக்கு கிடைக்கிற பரிசு என்னன்னா டெத்து தான். நிறைய பேருக்கு அது வெறும் பிளைண்ட் கெஸ்ஸிங் கேமாக தான் இருக்கும். சில பேர் லக்கில் வின் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அப்படி இல்லை. வெறும் பிளைண்ட் கெஸ்ஸிங்கை மட்டும் நம்பாமல் கேமை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணி ஒரு பெட்டரான ஸ்ட்ராட்டஜி ஒன்று போடுவார். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஆப்போனண்ட்டோட பிஹேவியரை அனலைஸ் பண்ணுவார். ஆப்போனண்ட்டோட நர்வஸ்னஸை க்ளூவாக மாற்றி இவருக்கான அட்வான்டேஜை அதை மாற்றிப்பார். நம்மளோட வாழ்க்கையிலையும் நிலைமை கட்டுப்பாட்டில் இல்லாதப்போ நம்ம பழி போடுற ஒரு விஷயம் என்னென்னா விதி. இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம விதி கூட கேம்பிள் ஆடி அதையே நம்ம தோக்கடிக்கணும். நம்மளோட விதி நமக்கு கொடுக்குற சேலஞ்சஸை நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக க்ரியேட் பண்ணி அதுலேருந்து ஸ்மார்ட் சாய்ஸஸ் எடுத்து நம்ம முன்னேறி போகணும். இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ நீங்கள் ஒரு பிரிட்ஜ் மேலே நிற்கிறீங்க. அதுவும் கிளாஸ் பிரிட்ஜ்.
ஒரு மூவ் தப்பானாலும் மொத்தமாக க்ளோஸ் ஆகிடும். இப்போவே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அடுத்து நாம் எந்த கேமை பற்றி பேச போகிறோன்னு. எஸ், கிளாஸ் பிரிட்ஜ் கேமை பற்றி தான். கிளாஸ் பிரிட்ஜ் கேம் நமக்கு சொல்கிறது என்னென்னா, நம்ம லிமிட்டேஷனை சேலஞ்ச் பண்ணி நம்ம ரிஸ்க் எடுக்கணும். அப்புறம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக செயல்பட்டால் அது நம்மளோட வாழ்க்கையே முடிச்சிடும். கிளாஸ் பிரிட்ஜ் கேம் நமக்கு வெறும் லக் இருக்காங்கிறத சோதனை பண்ணக்கூடிய ஒரு கேம் மட்டும் கிடையாது, நம்ம செல்ஃப் அவேர்னஸ் இருக்கா அப்படின்னு சோதிக்கிற கேமும் கூட. சில பிளேயர்ஸ் அவசரமாக முன்னேறி அவங்களோட எபிலிட்டிஸை ஓவர் எஸ்டிமேட் பண்ணி அதுக்கான விளைவையும் தேடிப்பாங்க. அதுதான் அவங்களோட டெத்து. ஆனால் மற்றவங்க அவங்களோட லிமிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட் சாய்ஸஸ் எடுப்பாங்க. இங்கே நமக்கான லெசன் என்னென்னா, நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா சக்ஸஸ் அண்டு ஃபெயிலியரோட டிஃப்ரென்ஸை நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் ஓவர் கான்ஃபிடென்ட் ரொம்ப டேஞ்சரஸ். நம்மளை அது யோசிக்க விடாமல் ரிஸ்கில் தள்ளி விட்டுரும். அப்புறம் நிலைமை நம்ம கட்டுப்பாட்டிலே இருக்காது. நம்மளோட லிமிட்டேஷன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது ஒன்றும் நம்ம பயப்படுறோங்கிறது கிடையாது. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம், நமக்கு என்ன மாதிரியான பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்கிறத நமக்கு தெரிவிக்கிற இடம் தான். நம்மளோட வாழ்க்கையும் கிளாஸ் பிரிட்ஜ் கேம் மாதிரி தான். ரிஸ்க் கண்டிப்பாக எடுக்கணும், ஆனால் ரொம்ப ஸ்மார்ட்டாக எடுக்கணும். அப்போது தான் நம்மளால் அந்த பிரிட்ஜை சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணிட முடியும். சில நேரத்தில் நம்ம பண்ணுற சின்ன விஷயம் கூட பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். போட்டி எவ்வளோ கடுமையானதாக இருந்தாலும் சரி, பெருந்தன்மையாக செயல்பட்டால் நம்மளால் நீண்ட தூரம் பயணிக்க முடியும். ஸ்குவிட் கேமில் ப்ரைஸ் அமௌண்ட் வின் பண்ணணுங்கிற ஆசையை விட எப்படியாச்சும் நம்ம உயிரோட இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணணுங்கிற போராட்டம் தான் இந்த கேமை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போச்சு. அப்படி நடந்துட்டுருக்கிற கொடுமையான கேமில் கூட மற்றவங்களுக்கு ஃபுட் ஷேர் பண்ணுறதாகட்டும், கை கொடுத்து உதவுற மாதிரியான நம்ம ஹீரோவோட செயல், அவர் ஒரு நல்ல கேரக்டருங்கிறது மட்டும் நமக்கு உணர்த்தாமல் மற்ற பிளேயர்ஸ் கூட ஒரு நல்ல பாண்டிங்கை உருவாக்கி தேவைப்படக்கூடிய நேரத்தில் அவங்களோட உயிரையும் அது காப்பாற்றுச்சு. பெருந்தன்மையாக இருக்கிறதுங்கிறது விட்டு கொடுக்கறது கிடையாது, நம்பிக்கையை உருவாக்குறது. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராமல் கிடைக்கிற ஒரு ஹெல்ப் இன்னும் ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக மாற்றும். கடைசியாக பெருந்தன்மையாக இருக்கிறதுங்கிறது வெறும் கொடுக்கறது மட்டும் கிடையாது, அதை விட விலை மதிக்க முடியாத கனெக்ஷன்ஸையும் பாண்டிங்ஸையும் உருவாக்குறதுன்னு நமக்கு புரிய வரும். ஸ்குவிட் கேமில் ஃபேர்னஸ்ங்கிறது கேரண்டியே இல்லாத ஒன்று. யார் எப்போ வேணாலும் மற்ற பிளேயர்ஸை கவுக்கலாம். அதை சில பிளேயர்ஸ் ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. உங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த் அண்ட் நாலேஜை வச்சு எப்படியெல்லாம் மற்ற பிளேயர்ஸை கவுக்கலான்னு நிறையா பிளான் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட வாழ்க்கையும் ஒரு ஸ்குவிட் கேம் தான். இந்த மாதிரி வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் நம்மளை மட்டும் குறி வச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாழ்க்கை எப்போவுமே ஃபேராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. மேபி அதுவே உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கூட அமையலாம். ஆனால் நீங்கள் நேர்மையாக, க்ரியேட்டிவாக, துணிச்சலோடு ஆடினா கண்டிப்பாக உங்களால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். வாழ்க்கை உங்களுக்கு அநியாயம் பண்ணிகிட்டே இருந்தோம் நீங்கள் எல்லா ஃபேஸஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்துகிட்டே வரீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். உங்களோட நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் கைவிட்டுறாதீங்க. நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமஸான ஒரு கோட் கேட்டிருப்போம், மணி கான்ட் பை ஹாப்பினஸ். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஹீரோவோட ஸ்டோரி தான். கேமில் அவ்வளோ பெரிய ப்ரைஸ் மணி வின் பண்ணதுக்கு அப்புறமும் அவரால் அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியல. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு புரிதல் மட்டும் வந்துச்சு. சந்தோஷங்கிறது வெறும் பேங்க் பேலன்ஸை மட்டும் நம்பி கிடையாது, மற்றவங்க கூட நல்ல பாண்டிங்கை கிரியேட் பண்ணியிருக்கிறது தான் அவருக்கு புரிய வந்துச்சு. நீங்களே யோசிங்க, எது உங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் தருது? புதுசாக நீங்கள் வாங்கின கார் ஆர் பைக்கா, இல்லை நல்ல மக்களை சம்பாதிக்கிறதா? அப்புறம் மணிங்கிறது வெறும் டூல் தான், அது ஒரு கோல் கிடையாது. வெறும் சக்ஸஸ்க்காக மட்டுமே ஓடி உங்கள் வாழ்க்கையை வாழாமல் விட்டுறாதீங்க. எப்போல்லாம் நீங்கள் சாத்தியமே இல்லாத சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அப்போது பலசாலியாக இருக்கிறவங்க மட்டும்தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற நிச்சயம் கண்டிப்பாக கிடையாது. நிதானமாக க்ரியேட்டிவாக யோசிக்கிறவங்களால கூட வின் பண்ணிட முடியும். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ஹனிகாம் சேலஞ்ச். ஷாங்கோட ஸ்மார்ட் திங்கிங் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கேமில் உள்ள மொத்த ஆர்ட்ஸையும் தனக்கு ஃபேவராக மாற்றி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி
அந்த கேமில் அவர் வின் பண்ணுவார். ஹனிகோம் சேலஞ்ச் ஆரம்பத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேம் தான், ஆனால் போக போக அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த கேமோட மெயின் திங் என்னென்னா ஷேப்ஸை கரெக்டாக கட் பண்ணி உடையாமல் எடுக்கிறது தான். ஸ்டார்ஸ், அம்பர்லா மாதிரியான ஷேப்ஸை கட் பண்ணுறது நிறைய பிளேயர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப பேனிக் ஆகி தடுமாறிட்டே கட் பண்ணதுனால அதை உடஞ்சி போய் கேம்லேருந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. ஷாங்பு தன்னுடைய ஸ்வெட்டை யூஸ் பண்ணி அதை கரெக்டாக ஊற வச்சு கரெக்டாக அந்த ஷேப்பை கட் பண்ணி எடுப்பார். அது ஒரு ஸ்மார்ட்டான மூவ். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் கஷ்டமான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது க்ரியேட்டிவ் திங்கிங் எபிலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் நிறைய சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் பண்ண முடியும். கேமில் வாழ்க்கையாக மரணமான ஒரு சுச்சுவேஷன் வரப்போ கூட மனுஷனாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு ஹீரோ நமக்கு உணர்த்திருப்பார். வன்மமும் போட்டியும் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீங்கள் யாருங்கிறத டிஃபைன் பண்ணுறது எது? உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்து மொராலிட்டியை மீறாமல் இருக்கிறது தான். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ ஃபைனல் கேமில் தன்னுடைய வேல்யூஸையே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஷாங்கோ அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு ஒரு வழி கொடுப்பாரு. ஸ்குவிட் கேம் முழுக்க நிறைய பிளேயர்ஸ் போட்டி பொறாமைனால அவங்க இழந்துருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஜிஹூன் மட்டும் கடைசி வரைக்கும் இருப்பார். ஏன்னு தெரியுமா? போட்டிகள் எவ்வளோதான் கடுமையாக இருந்தாலும் அவரோட மனிதத்தன்மையை அவர் இழக்கவே இல்லை. அதுதான் அவர் அந்த போட்டியை கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஒரே ரீசன். நமக்கு நாம் உண்மையாக இருக்கணுங்கிறதுலேருந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறது வர 10 மோட்டிவேஷ்னல் லெசன்ஸ் நமக்கு இந்த ஸ்குவிட் கேம்லேருந்து கிடச்சிருக்கு. இந்த லைஃப் லெசன்ஸ்லாம் நமக்கு சொல்கிறது ஒரே விஷயந்தான். வாழ்க்கையில் சேலஞ்சஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வாழ்க்கை ரொம்ப பெட்டராக மாறும். நம்ம வாழ்க்கையில் க்ரீன் லைட், ரெட் லைட் மாதிரியான மூமெண்ட்ஸ் வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் நம்மளைய புஷ் பண்ணி நம்மளோட லைஃபோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உதவும். அப்படி நம்ம சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கான கேள்வி என்னன்னா, நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோங்கிறது தான் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்த 10 லெசன்ஸ்ல இருந்து எந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப ஹிட் ஆச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எந்த மூவிஸோட லைஃப் லெசன்ஸை நெக்ஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணுறதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.